எல்லாரும் அவரோட எதிர்பார்த்திருந்த நம்மளுடைய சிறுபட தயாரிப்பாளர்களின் தலைவர் பேசுவதற்கு மிக இனிமையானவர். ஆனா அவர் வந்து சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு அவர் இன்னைக்கு பெரிய அளவுல சினிமா மேல மோகம் இருக்கக்கூடிய அனைத்து தயாரிப்பாளர்களையும் மேடை ஏற்றி பார்க்கணும் அப்படின்னு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே மேடையில் தம்பி சொன்னாப்புல கனவு கண்ணி தமிழ்நாட்டின் கண்ணின்னு நான் சொன்னேன். உண்மையிலேயே வயசுல யாரை கூப்பிடவில்ல சைக்கிளா மேடம் வரணும் அப்படின்னா உண்மையாக சொன்னேன் இல்லையா. ஏன்னு கேட்டால் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போஸ்டர்லாம் பார்த்து அவ்வளோ ஜாலியாக ரசிப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன காரணம், சின்ன பிள்ளை 20 வயசு தான். அப்போ சின்ன பிள்ளை 5 வயசு 4 வயசு சொல்ல முடியும். என்ன மேடம் உண்மை தானே 20 வயசு. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காலைன்னு ஒரு படம் பார்த்தேன். இப்போ நேற்று கூட போட்டு நான் யூடியூப்பை போட்டு எனக்கு நான் சாயந்தரம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ எனக்கு வந்து நான் கவுண்டமணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பயும் சரி என்னைக்கும் சரி இன்னும் 100 வருஷம் கவுண்டமணி தான். அப்போ அந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலையில் பொண்ணு பார்க்க வருவாங்க கவுண்டமணி சைக்கிளா மடம். இப்போ சைக்கிளா மடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனி மாரி இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் ஹீரோனி சொல்ல முடியாது, அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சைக்கிளை அப்படி கூப்பிடணும், அப்போதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு சொன்னேன். காரணம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பொதுவாகவே எல்லா படத்தையும் யாரும் வரதே இல்லை. இப்போ ஒரு படம் வந்து எல்லாரும் எடுக்கும்போது அந்த படத்தில் நடிச்சு எல்லாருமே வரணும், யாருமே வரல. ஹீரோயினி இந்த படத்துக்கு வரல. கூல் சுரேஷ் நம்ம சங்கத்தில் உறுப்பினர் கம்பல்சரி வரணும், வரல. ஏன்னா மேலே வந்து எல்லா பஸ்ஸிலும் வந்துக்கிறாங்க, எப்படியாவது வந்துடுறாங்க. இப்போ கூட சொன்னேன் வந்து சாரின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஏதாச்சும் நேசிக்கணும். இப்போ அவங்க சினிமா நேசினால தான் 30-40 வருஷமாக நிற்கிறாங்க. இப்போ நான் வந்து 89 வந்தேன், இன்னும் வரையும் நிற்கிறேன்னா என்னோட உழைப்போட என்னோட கஷ்டம் தான் அதிகம். கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டவங்க எல்லாத்தையும் தாண்டி வந்தோம்னா சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லட்சியத்தையும் மாறவே கூடாது. நம்மளோட ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும். எப்போ என்னைக்கு நம்ம சினிமா விட்டு ஊரை விட்டு வந்தோமோ அந்த லட்சியத்தை இருந்தோம்னா ஒன்றும் இல்லை. நீ பைசல் ராஜா வந்து டைரக்டரு, ஹீரோ, பிடிச்சரு. ஆனால் ஹீரோக்குள்ள அந்தஸ்து எல்லாமே இருக்குது. ஆனால் என்னன்னா 3 ஒன்றா எடுத்ததுனால தான் மேடம் சொன்ன மாதிரி உடம்பை விட்டுட்டாப்புல. இப்பயும் நான் சொல்ல கோச்சியா யாருமே ஃபஸ்ட்டு ஹீரோனா ஹீரோ நடிங்க, டைரக்டரா ஃபஸ்ட்டு பண்ணுங்க, 2வது 3வது பிடிச்சா ஏதாவது ஒன்று கான்செப்ட் பண்ணுங்க, அப்போதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வர படம் எல்லாருமே தியேட்டரில் கலெக்ஷனே வரல. இப்போ ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும், போஸ்ட் காசுலேருந்து பப்ளிசிட்டிலேருந்து எல்லாம் பண்ணி கடைசியாக தியேட்டரில் படம் ஒரு 10 பேர் உட்காந்தா தியேட்டர் வாடகை போகுமா, கரண்ட் பில் வருமா, நமக்கு சேர் வருமா? அதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து படத்தை மெயின் தெளிவாக எடுக்கணும். அவங்க சொன்னாங்க மேடம் ஓஹோ ஆகணும், இந்த படம் வந்து இவரோட கெப்பாசிட்டி இன்னைக்கு இந்த படத்தில் தான் பகல் கனவு அப்படின்னா தியேட்டரில் போவோம். என்னன்னா ஒரு 100 பேர் வருவாங்க, படம் நல்லா இருந்தால் அடுத்த போயிடுவாங்க. அன்னொன்று தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 மணி ஷோ தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் மறுநாள் ஷோ தான் கிடைக்கும். இதே 25 வருஷத்துக்கு பின்னேலாம் 11:30 மணி ஷோ ஒன்று, 3 மணி ஷோ ஒன்று, 6 மணி ஷோ ஒன்று, நைட்டு 10 மணி ஷோ. அந்த 4 ஷோ ஒரே படம் தான் ஓடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பீட் அந்த படம் நல்ல நாளையே வெளியே வரும்போது படம் பரவாயில்ல சார் பார்க்கலாம் போது நம்ம திருப்பி உடனே 3 மணி ஷோ போவோம். 3 மணிக்கு போனதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்து நிற்பாங்க 10 பேர் தேட்டர் போய். அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா பரவாயில்ல சார் அவங்க இப்படி 4 ஷோ ஒன்னாதான் அந்த ப்ரொடியூசர் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டர் கலெக்ஷன் வரும். ஒரே ஷோ ஓட்டிட்டா எப்படி கலெக்ஷன் வரும்? அப்புறம் சொன்னா நம்ம தேட்டர் குறை சொல்ல முடியாது. நம்ம படம் முன்ன ஒழுங்காக எடுக்கணும். ஒரு மேக்சிமம் இந்த கராந்தராஜ் இப்போ சைக்கிளெல்லாம் எப்படியா ஓட்டிட்டே ஓடிடும். இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சேனலில் கூட யார் மெயின் சைக்கிளாக நடிச்சிருக்காங்க, யார் கராந்தராஜா, சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கேளு, ஒரு 5 லட்ச ரூபாய் கூட ஓடிட்டு போடலாம் அப்படின்னு. என்ன காரணம், நீங்கள் முன்ன சினிமாவை கற்றுக்கங்க. இப்போ சொன்ன முடியும் தம்பி, ஏன்னா ஒரு படம் இருக்கணும், சங்கத்தை போய் அணுகுங்க, அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கங்க. நம்ம வெங்கடேசலாம் என்னெல்லாம் நல்ல நாளாக எப்படி இருந்துருங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிடும், தப்பா நேரம் இறங்கி போய் என்ன இறங்கி பிரச்சனையா பார்த்து வச்சுக்கோங்க. என்னன்னா இந்த அதே மாதிரி சைக்கிளா மட்டும் ஓப்பனாக பேசுறாங்க தெளிவா. எங்க அது யூடியூப்ல தான் சரி, சினிமாலாம் அது மாதிரி 3 மணி நேரம் உட்கார வச்சு இருக்கிற யாரு முழுக்க அவன் வந்தான் இவன் வந்தான் அவன் போனான் யாருமே தெரியாம பேச வச்சு கடைசியாக முடிக்கும் போது அந்த மீடியா முனை அந்த கண்ணடே போறதில்லை. எப்படி அந்த கண்ணடே போறதில்லை, அதனால எனக்கே தெரியாது. என்ன காரணம், 3 மணி நேரம் யாரும் உட்காந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் 3 நிமிஷத்துல போறோம். அதனால ஆமா ஆஃப் பண்ணிட்டு மைக் ஆஃப் பண்ணி பார்த்தா அந்த ரெட் லைட் எரிதான் பார்த்தா எரியாது, நான் ஸ்டேஜ் தான் பார்த்துக்குவேன். அது தப்பு நம்ம மேலதான். நான் என்ன சொல்றேன்னா சினிமாவில் நடிச்சவங்க அந்த படத்தில் நடிச்சவங்களை கூப்பிட்டா மட்டும்தான் படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீ ரோட்ல மழை கூட்டு வச்சு வருஷம் கிடைச்சு நீ எனக்கு 5000 கொடு, நீ 10,000 கொடுனா அவன் வந்து என்னது பேசுவான், படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு அவனுக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசியலுக்கு போறான்.
இல்லை அவங்க ஊருக்கு கதையை பேசிடலாம். அப்ப எப்படி படம்? நான் என்ன சொல்றேன்னா, இந்த படத்துக்கு இப்போ நடிச்ச சைக்கிள் இந்த ராஜா அந்த கூல் சுரேஷ் வரணும். ஏன்னா கூல் சுரேஷ் பயங்கரமான பப்ளிசிட்டியானவர். அவர் வந்து இந்த படத்துக்கு வரணும். ஏன் வரலன்னா அது தப்பு. அது கூல் சுரேஷ் செங்கில் உறுப்பு வந்தாலும் தப்புன்னு சொல்லி என்ன கண்ணா அந்த பையன் வந்தா ஒரு சப்போர்ட்டா இருக்கும்ல. அதனால இவர் வந்து இப்போ கேரளா வந்து தமிழை படம் எடுத்துருக்காரு, மொழியே தெரியாது, இந்த மாதிரி தக்கு புக்குன்னாரு. அதுக்கப்புறம் வந்தாரு. அதனால இவர் நம்ம என்ன பண்ணோம்னா படத்தை காப்பாற்றுது. அது யாரா இருந்தாலும் சரி, அது வரணுன்னு தான் என்னோட கடமை. கோயம்புத்தூர் என்ன இருக்கு, புறம் தள்ளி போடலாம் வரல. ஏன்னா ஒரு படத்தை காப்பாத்துது மெயின் அந்த டெக்னீஷியன் தான். அந்த நடிச்சதோட ஹீரோ ஹீரோயினி கூட உள்ள மொத்த சைடு ஆர்டிஸ்ட் இருந்தாதான் அந்த படத்துக்கு வெற்றி. யாருமே வராம நம்ம சும்மா சீப் பேசணும். 4 பேரை கூட்டு இப்போ என்னோட சங்க படம் நான் வந்துட்டேன், ஒண்ணுமே இல்லாம யாரோ ஒருத்தர் கூட அவன் என்னது பேசுவான், எதை பேசுவான், எதுவும் பேச மாட்டான். தம்பி கலாத்த ராஜா, தம்பி பேசல் ராஜா, மாபெரும் நடிகை சக்கிலா அவர்களும், தம்பி அவர்களும் சொல்லிட்டு இந்த படத்துல பார்த்தேன். என்ன பேசுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா, படத்துல நடிச்ச எல்லாரையும் எப்படியாவது கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி மேடம் சொன்னதுதான், எங்க போனாலும் 1 மணி நேரம் மிஞ்சி போன ஃபங்க்ஷன் எடுத்துங்க. அப்பதான் சினிமா உருப்படும், சினிமாவில் கண்டென்ட் வரும். இல்லைன்னா ஒண்ணுமே வராது. என்ன எங்க அவங்களும் வேலை பண்ண 3 நிமிஷமே இன்ஸ்டாகிராம் வாங்க மாட்டேங்கிறான். ஒரு வீடியோ நான் போட்டா கூட நானே 5 நிமிஷம் பேசுவேன். பார்த்தேனாமா எங்க சொல்லுமா, நான் பார்த்து சொல்லுமா, நீ இப்படி சொல்லல வளர்ப்பாங்க. ஆனா பாதி பார்த்தனே, அப்ப பாதியை பார்த்து அப்படின்னு சொல்லும் போது இல்லை அப்படின்னு சொல்ல. அப்புறம் என்ன காரணம், சினிமாவை நம்புறவங்க சினிமா நேசிக்கணும், சினிமாவை நம்பணும். அப்பதான் நீங்களே இனிமே ஒரு ஆளை வர முடியும், நீங்களே இனிமேல் பேச முடியும், எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. என்ன காரணம், ஏமாத்துறதுக்கு தான் பாதி பேர் வரான். எப்படி நான் இன்னும் சொல்லிடுறேன், எங்க சங்கத்திலே பாதி புருஷன் ஏமாத்துறான், எங்க சங்கத்திலே பாதி புருஷன் ஏமாத்துறான். பணமே இல்லாம பணம் சொல்லி சேர்ந்துட்டு அங்க இருந்து போய் ஹீரோ பண்ணிக்கலாம் 10,000 லட்சம் கூட. நான் ஹீரோ கேட்டு வாங்குறேன். அவன் என்ன பண்ணான், எனக்கு பண்ணணும் சார் 10 லட்சம் பணம் இருக்கிறேன் சார். யோ நீ ஹீரோ நடிச்சா நடி, இல்லை நடிக்காத பணம் சொல்லி அப்புறம் இல்லை. ஏன்னா நீ பாதி பேர் புடிச்சதை ஏமாத்துறான். பணம் சொல்லுங்க, நீ வைரலா போடுங்க. இன்னைக்கு டெக்னீஷியன் கஷ்டப்படுறான், புடிச்ச பிள்ளைக்கு ஏமாத்துறான் பாதி பேர். நான் எல்லாரும் சொல்லல, 100க்கு 25 பேர் ஏமாத்துறான். நான் என்ன பண்ண முடியும், சிறு படத்தை எல்லாருக்கும் நான் ஒரு சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஆனா படமே எடுக்காம எதுவுமே எடுக்காம இந்த ஐடி கார்டு மட்டும் வச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் பார்த்துக்க நான் படம் இருக்கிற சொன்னா சினிமா எப்படி இருக்கணும். இன்னொன்னு 25 வருஷத்துக்கு முன்ன சினிமா உங்களுக்கு தியேட்டர் மட்டும் இருந்துச்சு, எல்லாரும் பார்த்தோம். இப்ப செல்போன்ல படம் எடுக்கிறாங்க. செல்போன்ல படம் எடுத்தா உலகமே மொத்தமும் கையில் அடங்கிடுச்சு. இன்னைக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் செல்லு இருந்தா இருக்கும், புள்ள இல்லையா போனா போய் செல்லு இருந்தா. அப்படிங்கும்போது அதையெல்லாம் மீறி தியேட்டர் வர வைக்கணும்னா நம்ம மெயினா படம் எல்லாம் எடுக்கணும். அதுல முன்னே சொல்லுங்க, கடைசி வரைக்கும் இப்படி சொல்றேன், ஹீரோவா ஃபர்ஸ்ட் ஹீரோ இருந்து நடிச்சுக்கோ, டைரக்டர் டெக்ஸ்ட் எடுத்துக்கோ, புடிச்சா இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கான்செப்ட் ஜெயிச்சுவா, சினிமா உருப்படும், சிரிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கஷ்டத்தை நான் பட்டேன், அதனால சங்கத்தை ஆரம்பிச்சேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு ஜாமான ஹெல்ப்னு சொல்லி ஒண்ணுமே தராம நான் நடுரோட்ல போய் படம் எடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் போய் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி கண்ணு கலங்கி, அதுக்கப்புறம் தான் இனி சினிமால எவனுமே ஏமாற்றக்கூடாது, சினிமா ஏமாத்த எவனும் சென்னையில் இருக்கக்கூடாது சொல்லி நீ சங்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு நீட்டா போயிட்டு இருக்கு. அதனாலதான் ஏன் சொல்லுன்னா, காக்கைக்கும் தனி குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. எல்லாருமே ஹீரோ தான், எல்லாருக்கும் என்ன, எல்லாருமே சினிமா தான் வந்து அத்தனை பேருமே சினிமா தலைவர் எதுக்காக வந்து சொல்லுங்க. நான் இந்த நிமிஷம் வந்து என்ன சொல்லி கேட்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அத்தனை ஏதாவது ஒரு கனவு சாதிக்க வரும்போது அந்த நேர்மை எப்போதும் விடாதீங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. இந்த பகல் கனவுக்கு எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடிடி மூலியமா நீங்க எப்படியாவது ஒரு போட்ட காசை எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுங்க. வேற எதையும் நான் கவரை பேசல, உண்மையதான் நான் பேசுவேன். என்ன காரணம்னா, நான் பட்ட கஷ்டங்கள் இனி யாரும் படக்கூடாது ஒரே காரணம் அந்த சங்கத்தை ஆரம்பிச்சேன். இப்ப 24 சங்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா லெவலையும் போயிட்டு இருக்கு. தயவு செய்து படம் பண்ணுவா, எந்த சூழ்நிலையும் ஒரு சங்கத்தை மூவ் பண்ணி சங்கத்தை போய் அணுகி கேட்டு படம் எடுங்க. தனியச்சியா ஒருத்தர் சொன்னா, ஒருத்தர் கதை சொன்னா, ஒரு புடிச்சதை சொல்லி யாரும் ஏமாத்த படம் எடுங்க. கண்டிப்பா ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் தியேட்டர் எங்க சொன்னாங்க, 10 ரூபாய்க்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணுவாங்க. டீயே 25 ரூபா டிக்கெட். 10 ரூபா படம் எடுத்து ரோட்ல ஏற்கனவே ரோட்ல நிற்கிறேன், படம் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு நாங்க இதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 10,000 கல்யாண
மண்டபத்தில் பேசியிருக்கிறோம். அந்த மண்டபம் முழுக்க எப்பெல்லாம் கல்யாணம்னா இல்லையா அப்பெல்லாம் தெரியாதாங்க சொல்லி 75 ரூபாய் டிக்கெட் ஏசிக்கும், சாதாரண டிக்கெட்டுக்கு 50 ரூபாய் பேசியிருக்கோம். அதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் 50 எடுத்துகிட்டு போகலாம், பைக்குக்கு மட்டும் 10 ரூபா அப்படிங்கிற மாரிலாம் பேசி ஒரு கண்டக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே முடிச்சு எல்லா மண்ணும் போய் ஒரு மீட்டிங் பண்ணி அது மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி பேசி. ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 10,000 கல்யாணம்னா ஒரு தேடி 50 ரூபா 10 3 வருஷம் ஃபுல்லாக ஒரே படம் தான். நைட்டு 3 நிமிஷம். ஆமா பாத்தியா? ஆமா நீ பிடிக்கலையோ உழுவுலையோ நல்லா இருக்கு நல்லா இல்லையா நீ எப்படின்னா மண்டல இருந்தா தண்ணி அடி உள்ள விட மாட்டோம், தம் அடிக்க எப்படினாலும் என்ன தண்டு போயிட்டு வந்துட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். அதனால 10 ரூபாயில டிக்கெட் போட முடியாது. 60 ரூபா 75 ரூபா போட்டா ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஏன்னா 10,000 தமிழ்நாட்டில் 10,000 திரையரங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 5,000 கூட ஒரு 3 கோடி ரூபா வரும் வாரத்துக்கு. அந்த 3 கோடி ரூபா ஒரு 50 லட்ச ரூபா தேட்டர் வாடகை போனாலும் பாதி கவர்மெண்ட் போனாலும் பாதி எல்லாமே இப்போ ஜிஎஸ்டி ஆகி போச்சு. இப்போ எல்லாமே ஜிஎஸ்டினால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கட்டிட்டு பிடிச்சத வாழ வைக்கலாம். அந்த இது கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம், அந்த முயற்சி எடுத்திருக்கோம். அந்த 10 ரூபாய் டிக்கெட் போட்டோம்னா சினிமாலாம் எடுக்கவே முடியாது. வாய் வச்சு சும்மா இல்லாம திடீர்னு 10 ரூபா சொல்லுங்க 10 ரூபா 10 ரூபாவால எவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. சும்மா இருக்கு நீங்க வேற. என்ன நான் மினி தேட்டர் ஆரம்பிச்சு போற சொல்ல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா 4 ஷோ இந்த பதவி பார்த்து அருமையானது. எனக்கு இருந்த விஷயம் இது 50 ரூபாய் டிக்கெட்டுங்கிறது நல்ல ரீசனபிளான விஷயம். அப்புறம் உணவு பொருளை தேட்டர்ல எடுத்துட்டு வரதுக்கு இப்ப உள்ள எல்லா தேட்டருக்கும் நீங்க அனுமதி கொடுத்தா இன்னும் படம் நல்லா இருக்கும், படம் நிறைய பேர் பார்ப்பாங்க என்னுடைய. ஓகே. அப்புறம் நேற்று நான் காந்தார படம் பார்க்க போனேன், என்னோட ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி போயிருந்தேன். பரவாயில்ல, எனக்கு என்னமோ இது நான் போகிற மாதிரிலாம். நேற்று மட்டும் ஆஃபர் போடுது 500 ரூபாயா அன்லிமிட்டட்னாங்க. இத்தேபுரி இப்போ கூட நைட்டு 12 மணிக்கு போய் எவன் சோளத்தை திரும்ப தமிழில் சொல்கிறான். அது 5 பாயிண்ட் தின்னுட்டு வேறு வழி இல்லையா, சும்மா இருந்தால் பின்னால் குடிப்புங்கிற மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்போ முடியல போகுதுங்கிறது. அதனால் சில தேட்டரில் அந்த செய்கிறாங்க. தேட்டருக்காலும் கொஞ்சம் மேடம் சொன்ன மாதிரி அந்த கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் 100 ரூபாய்க்கு போகிற டிக்கெட். கமலா தேட்டரு ரோகிணி தேட்டரு காசுலாம் காசு தேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்யும்போது நம்மளுக்கு படம் போய் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சில பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க, இதுதான் அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து பிவிஆரில் போகிறமால 500 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபாய் பாப்கார்ன் நேரத்தை கொடுத்துருக்காங்க. பாராட்டணும் அதை. ஏன்னா அது சிலதை எடுத்து செல்லுனாங்க. உண்மையிலே மேடம் அவ்வளோ ஒரு பெரிய பக்கெட் மாரி கொடுத்தாங்க. தின்னுட்டு வந்து வாங்கிக்கலாம். ஒரு பக்கம் பின்னாடி போனது முன்னாடி போனது வாங்கிட்டு. இந்த பகல் கனவை நினைவாக்கிட இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து திரைக்கலைஞர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருப்பி முன்னாடி வந்தீங்கன்னா கேமரால ஒயிட் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கங்க சார். தெரியுது சார், வீடியோ பாருங்க சார். பகல் கனவு நிஜ கனவு ஆகணும் நம்ம பைசல் ராஜாவுக்கு. விஷுவல் ஓகேவா, வீடியோ ஓகேவா சார்? ஒரு நிமிஷம் இருங்க சார், போட்டோ எடுத்துக்கலாம். நேரா வைங்க சார், நேரா வைங்க.